எனக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாதுங்க. ஆல்கஹால் ஒரு துளி கூட குடிச்சது கிடையாதுங்க. டீ காபி சுத்தம் டச் பண்ணதே கிடையாதுங்க. நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா எனக்கு போய் ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. இது எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹால் குடிச்சா மட்டும் தான் வரும், இல்ல டீ காபி குடிச்சா மட்டும் தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அளவுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய சாப்பாடு வகைகள் சாப்பிட்டாலுமே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கன்ஃபார்மா வரும். அது மட்டும் கிடையாதுங்க. வறுத்து பொரிச்சது, எண்ணெயில இருக்கிறது, நிறைய கிரீம் இருக்கிறது, பிஸ்கட், கேக்ஸ், பேக்கரி ஐட்டம், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாலுமே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கன்ஃபார்மா வருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ல தேவையானது மட்டும் கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகிட்டு எனர்ஜியா மாறிடும். மிச்சம் இருக்கிற எல்லா கார்போஹைட்ரேட்டுமே ஃபேட்டி ஆசிட்ஸா, அதாவது லிப்போஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா ஃபேட்டி ஆசிட்ஸா மாறி கிளைசரால் கூட சேர்ந்துட்டு ட்ரைகிளிசரைட்ஸா மாறி உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துலயுமே போயிட்டு டெபாசிட் ஆயிருங்க. உடல் உள்ளுறுப்புகள் மட்டும் கிடையாதுங்க, வயிறு, படக்ஸ், லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா தொடைப்பகுதி, கையில பின்னாடி பகுதி, முதுகு சைடு, அது மட்டும் கிடையாதுங்க. சில பேருக்கு ஃபேஸ் கூட பஃபி ஆயிருங்க. அது மட்டும் கிடையாது, என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால வயிறு எப்போதுமே முட்டிட்டு இருக்குங்க. ஒரு சின்ன மூச்சுத்திணறல் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் இதுவுமே வந்துடும். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்கள் வீக்கம் அடைஞ்சிடும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கணுக்கால்கள் ஒரு வீக்கம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். சோ இதெல்லாம் இதோட அறிகுறிகள். சில பேருக்கு எந்த அறிகுறிகளுமே இருக்காது. அவங்க வேற ஏதாவது பிரச்சனைக்காக அல்ட்ராசவுண்ட், சோனோகிராம் போறாங்க அப்படின்னா வயிறுல செக் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும். சோ அப்பதான் அவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வரும். இங்க ஏஎல்ஆர்ஐல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்றதும் பிளஸ் அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம், பிளஸ் சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்குறோம். சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.